என்னப்பா அர்ஜுன் சன்னியாசி அவர்களே, இன்னும் ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? நீ தலையில நின்னாலும் பிரயோஜனமே இல்ல, போய் படுத்து தூங்குடா. டே அண்ணா, இவ்வளவு கஷ்டப்பட்டு அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இப்படி தூரம் இருக்கிறதுக்கு தானா? ஆமாண்டா கண்ணா, காதலிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சர்க்கஸ் இல்ல, தவமே பண்ணணும்டா. பண்ணு. அது சரிண்ணா, உனக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுச்சுல்ல, அதனால்தான் வெட்டி உபதேசம் பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க. போ அன்னை காத்துக்கிட்டு இருப்பாங்க. அடடா, இத்தனை நாள் அவ பின்னாடி சுத்தும் போது எவ்வளவு பொறுமையா இருந்தா, இப்ப அந்த பொறுமை கொஞ்சம் கூட இல்லையா? இல்ல இல்ல இப்ப என்னங்கிற? அதெல்லாம் சரி அர்ஜுன், நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அமிர்தா உன் கூட சிரிச்சு பேசுற மாதிரியே தெரியலையே. அவ ஏன் எப்போதுமே உம்முன்னு இருக்கா? அவளுக்கு உன் மேல உண்மையாவே காதல் இருக்குல்ல? என்னடா நானே இப்படி கேக்குற? இல்லடா, அவ எப்போதுமே சிடுசிடுன்னு இருக்காளே, அதான் கேட்டேன். அண்ணா, என் ஆளோட லவ்வே ஒரு மாதிரி, அதெல்லாம் உனக்கு புரியாது. பாவம், ஏற்கனவே ரொம்ப கூச்ச சுபாவம். அதுவும் இல்லாம எல்லாரும் ஒரே மாதிரி லவ் பண்ணா சுவாரஸ்யமா இருக்காது. ஒவ்வொருத்தரது ஒவ்வொரு டைப்பு. இப்போ என் ஆளோட ஸ்டைல பார்த்தனா சிடுசிடுன்னு இருப்பா, ஒரு மாதிரி சிடுசிடு காதல்னு வச்சுக்கோயேன். சிடுமூஞ்சி காதலா இருந்தா சரி, ஆனா தெரிஞ்சு போன காதலா தான் இருக்க கூடாது. தெரிஞ்சு போன காதல் கூட ஒரு வகையில நல்லதுதானா? பால் தெரிஞ்ச அப்புறம்தான் பன்னீர் கிடைக்கும், ரசகுல்லா கிடைக்கும், திரட்டு பால் கிடைக்கும். ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. இப்போ அமிர்தாவுக்கு என் மேல காதல் இல்லைன்னு வச்சுக்கோயேன். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள நான் இருக்கிற இடத்த தேடி வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அதெல்லாம் சரிதான். அமாவாசை அன்னைக்கு நிலாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அமிர்தா உருவத்துல தெரிஞ்சிருச்சு. அதேதானா? இப்ப சொல்லு, நான் லக்கி தானே? வெறும் லக்கி இல்லடா, நீ ஜாக்பாட்டே அடிச்சிருக்க. ஆமா அண்ணா, அமிர்தா மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் என்னோட இந்த ஜென்மத்தை அவ கையில கொடுத்துட்டு நிம்மதியா இருக்க போறேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.